ஹலோ ஹாய். இந்த வேளை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த எந்த கிரிப்டோவில் வந்து நம்ம செல் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. எத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கலாம் மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் டைம் ஹை கிட்ட வந்து இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. தென் இது வந்து லாஸ்ட்டாக வந்து 4000 கிட்ட போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால கீழே வந்துருக்கான். அது இல்லாமல் நேற்று தான் வந்து ETF அப்ரூவல் ஆகிருக்குது. பட் மார்க்கெட் வந்து இந்த சைடில் இப்போ மேலே போக வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. என்னென்னா இங்கே ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. இது எல்லாமே சேர்ந்து இப்போ எத்தீரியத்தில் வந்து டவுன்ஃபால் ஆக போகுது. எம் பேட்டர்ன் எல்லாமே சேர்ந்து. பட் எவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகும் அப்படின்றது இங்கே ஒரு கேள்வி. மினிமம் அவன் வந்து நம்ம 3600 வரைக்கும் வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கும். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 3958. நம்ம எப்பயுமே வந்து இப்போ வாலட்டைல் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய வாலட்டைல் ஆகிருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மேலே தான் வச்சுருந்த லெவலுக்கு தான். அண்ட் தென் நம்ம லாஸ்ட்டு நம்ம டார்கெட் எவ்வளோனா 3300 அப்படி இல்லைனா 3100 வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.